காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில மரியாதை இல்லை அப்படின்னு வந்து இப்ப எல்லாரும் பேசுறீங்க. நாங்க வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மாணிக்கம் தாகூர், இந்த கரூர் ஜோதிமணி அவர்கள், நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து கூட்டணிக்குள்ளே வந்து பிளவு ஏற்படுத்துறது போல செயல்படுவீங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஓட்டு சதவீதத்தை தமிழ்நாட்டுல வச்சுக்கிட்டு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு வந்து நின்றுட்டு இருப்பீங்க. நாங்க தர முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டோம்னா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா வெளில போங்க. அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறது, எங்களை கேள்வி கேட்க நீங்க யாரு? முதல்ல கூட்டணியில இருக்கீங்கன்னா கூட்டணியோட மரியாதையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க அவங்க எல்லா இடத்துலயும் பொது வழியில கூட்டணியை பிளவுபடுத்துறது போல செயல்படுறது இவங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது யாரு? செல்வ பிறந்தகை அண்ணன். அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா ராகுல் காந்தி நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் நாங்க எய்த்து கேட்டா உடனே வந்து மரியாதை கொடுக்கறது இல்லையா? அப்புறம் என்ன நாங்க இப்படியே உட்காந்துருக்கணும்? உங்கள்கிட்ட நீங்க எது பேசினாலும் காதுல வாங்கிட்டு உட்காந்துருக்கணுமா? இந்த கண்ட வெங்காயம் எல்லாம் பேச நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமாங்கிற வெங்காயத்துக்கே எவ்வளவு தும்புற இருந்துச்சா அந்த வெங்காயத்தை ஊனி வச்சு எம்பி ஆக்கி வச்ச எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நாங்க மறுபடியும் அதான் சொல்றோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது, கிடையாதுதான். அது எங்க முதலமைச்சர் சொன்னதுதான். இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா வெளில கிளம்புங்க. சும்மா இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அனாவசிய பேச்சு இந்த வந்து இதெல்லாம் பேசிட்டு கூடாது. உங்களை எம்பி ஆக்குனது நாங்க தான். முதல்ல 1% தான் உங்களோட ஓட்டு சதவீதம். கூட்டணி குறித்து நாங்க எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கல? 40 தொகுதியில வென்று கொடுத்தாரு எங்க தலைவர். என்ன நினைச்சோம் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் உங்களோட நிலைமை? அதெல்லாம் பேசி பாப்போமா? 40 தொகுதி நாங்கெல்லாம் ஓட்டு போட்டதுனாலதான் உங்க எதிர்கட்சி தலைவர், அது தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அதனால வந்து கூட்டணியில இருக்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமா தொடரலாம், தோளோட தோல் நிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல எதிர்த்து நிக்கணும்னா 1967 வரலாறு மீண்டும் திரும்பும் அப்படிங்கிறத நாங்க காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட சொல்லிக்கிறோம்.